அதிகால நேரத்துல எழுந்து கொள்ளைக்கு போற நேரத்துல நடந்து போன தெருவுல ஒரு தங்க கலசத்தை கண்டெடுத்தான் ஒருவன். அது ஒரு தங்க கலசம். அப்பாடா, நம்மளோட தரித்திரியம் எல்லாம் இன்னைக்கோட தீந்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த தங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தான். பத்திரப்படுத்திட்டு தன்னோட அம்மா கிட்ட மட்டும் ரகசியமா சொன்னான். சொல்லிவிட்டு வேலைக்கு போயிட்டான். அந்த அம்மாவோ அந்த கலசத்தை எடுத்து பார்த்தா அது மேல வைரங்கள் இன்னும் பளிச்சு பளிச்சுன்னு எதோ மின்னுச்சு. பார்க்க பளபளன்னு இருந்துச்சு. இது ராஜா உடையதாத்தான் இருக்கும். நமக்கு எதுக்கு இப்படிப்பட்ட பெரிய பண்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராசா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. சன்மானம் எதுவும் தருவாருன்னு போய் கொடுத்து விட்டா. அந்த ராசாவோ அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. சரி போன்ட்டு வெறுங்கையா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அந்த தங்க கலசத்தை கண்டெடுத்தவனை பதுக்க நினைச்சவனை தண்டிக்க வேற ஆள் அனுப்பி ஆணையிட்டு விட்டாரு. அவனை கைது பண்ணி கழுத்தளவு குழிய தோண்டி அதுல நட்டுக்குத்தலா நிக்க வச்சு யானை காலால தலைய மிதிக்கிறது மாதிரி ஆணைய போட்டு விட்டாரு. அதே மாதிரிக்கா அவனை கழுத்தளவு குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. யானையும் அவனை நோக்கி வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமா ஒரு வேசி புள்ள நடந்து போனான். நடந்து போனத பார்த்த உடனே இவனுக்கு அந்த நிலைமையிலையும் ஒரு காம எழுச்சி உண்டாகி உடம்பு முழுக்க ஜிவ்வுன்னு ஆகி போச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு அவன் சிரிச்சாம்பாரு ஒரு சிரிப்பு. வாய் விட்டு மனம் விட்டு சிரிச்சு விட்டான். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். சாக போற நீ ஏன் இப்படி சிரிக்கிற அப்படின்னு அவர் கேட்க இவன் சொன்னானா, தங்க கலசத்தை கண்டெடுத்ததை சொன்ன என்னோட புத்தியையும் கண்டெடுத்ததை வச்சு பிழைக்க தெரியாம அதை கொண்டு போய் ராசா கிட்ட கொடுத்த எங்க அம்மாவோட புத்தியையும் இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு குண்டு மணி அளவு கூட சன்மானம் தராத வெறுங்கையா அனுப்பி வச்சுட்டு இதை விட மோசமா என்னைய ஒரு மோசமான யானைக்கால் மிதி தண்டனை அப்படின்னு தந்த உங்களோட புத்தியையும் சாவ போறோம்னு தெரிஞ்சும் இந்த நேரத்துல கூட ஒரு வேசிய பார்த்து இச்சை ஆசையால துடிச்ச என்னோட உடம்பு புத்தியையும் துடிச்ச என்னோட நார புத்தியையும் நினைச்சேன் சிரிச்சேன். இந்த 4 புத்தியையும் நான் நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு இன்னும் பலமா சிரிச்சானா. அவனோட சேர்ந்து அரசரை சிரிச்சு விட்டு தன்னோட தவறையும் புரிஞ்சுக்கிட்டு அவனை விடுவிச்சு தக்க சன்மானம் வேற கொடுத்து அனுப்புனாராம். என்ன பாத்தீங்களா இந்த 4 நார புத்திகளை? என்ன செய்ய, சிரித்து விட்டுத்தான் கடந்து விடுகிறோம் சில சில்லறை புத்தி மனிதர்களை கண்டு. புத்தி விகாரம் அடைந்தவர் பணத்தை விரும்புகிறார். புத்தி மத்திமம் அடைந்தவர் பக்தியை விரும்புகிறார். சமத்துவ மத்திமம் அடைந்தவரே மனிதத்தை விரும்புகிறார். சிலருக்கு சொன்னாலே புத்தி வரும், அவர்கள் மானம் உள்ளவர்கள். சிலருக்கு பட்டால் புத்தி வரும், அவர்கள் சராசரிகள். சிலருக்கு சொன்னாலும் பட்டாலும் ஏன் மானமே போனாலும் புத்தியே வராது. சேற்றில் உழலும் பன்றிகள் அவர்கள். பிறவி குறைபாடு உள்ளவர்கள் அவர்கள். நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியவர்கள் அவர்கள். நயமாய் நகர்ந்து விடுக. என்ன உலகமடா இது? காசு வச்சிருக்கிறவன் இல்லாத மாதிரி நடிக்கிறான், காசு இல்லாதவன் இருக்கிறது மாதிரி நடிக்கிறான். என்ன உலகமடா இது? என்ன செய்ய? உன் தந்தை சொன்னதெல்லாம் சரிதான் என்று உன் புத்தியில் படும்போது நீ சொன்னதெல்லாம் தப்பு என்று புத்தி சொல்ல உனக்கு ஒரு பிள்ளை வந்து விடுகிறான். ஓ, வாட் எ பிட்டி, வாட் எ பிட்டி.